ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான ரவா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேசரி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வீட்டில் விசேஷம் இல்லை திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டா கூட உடனடியாக செய்யக்கூடிய ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரவா கேசரியாக தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சாலும் ஒரு சில டைம்ல நமக்கு சரியா வராதுங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் செய்யற போது ரவா கேசரி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா டேஸ்டியா இருக்குங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது. இதுக்கு நெய்யும் குறைவா தான் தேவைப்படும். சரி வாங்க, இப்ப கல்யாண விருந்துகள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரவா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரவா கேசரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் உருகினதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க. அப்பதான் முந்திரி வந்து கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்க, இப்ப முந்திரி லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்திட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டுங்க. அப்பதான் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்க, இப்ப முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே கடாயில 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம் அளவு. நெய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இந்த முந்திரி திராட்சை வறுத்த நெய்யே போதுமானதா இருக்கும். இப்ப ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தரலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு வறுத்தீங்கன்னா தாங்க ரவை வந்து ஒரே மாதிரி கருகிடாம நல்லா வறுபடும். அப்பதான் நமக்கு ரவா கேசரியை நல்லா உதிரியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஹைல வச்சிருந்தீங்கன்னா ரவை வந்து சீக்கிரமா கருகிடுங்க. நமக்கு ரவா கேசரி அந்த அளவுக்கு டேஸ்டும் இருக்காது. பாருங்க, இப்ப ரவை நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ரவை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அடுத்தது கடாயில 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு அதே கப்ல 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் அளவு சரியா இருக்கும். இப்ப இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் வந்து உங்களுடைய விருப்பம் தாங்க. உங்களுக்கு அதிகமா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, இல்ல குறைவா வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துடுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் சேர்க்கலாம். சன்ஃபிளவர் ஆயில் தாங்க சேர்க்கணும். நம்ம அதுக்கு பதில் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்க்கிற போது நமக்கு எண்ணெயுடைய ஸ்மெல் வரும். அப்புறம் கேசரியும் திகட்ட ஆரம்பிச்சிடுங்க. அதனால சன்ஃபிளவர் ஆயில் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். இப்ப தண்ணி லைட்டா கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துடலாம். நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்க அது சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை உள்ள சேர்த்துடலாம். ரவை உள்ள சேர்த்துட்டு இது மாதிரி கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் கட்டி எதுவும் விழுகாம ரொம்பவே நல்லா இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தாங்க ரவையை உள்ள சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்திடாதீங்க. ஒருவேளை கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட லைட்டா அமுத்தி விட்டுருங்க. அது உடஞ்சிடும், சரியா போயிடும் நமக்கு. பாருங்க, இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஃபுல்லா சிம்ல வச்சிடுங்க. கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும். பாருங்க, இப்ப 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. ரவையும் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சுங்க. அதிக நேரம் வைக்க வேண்டியதுல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே போதும். ரவை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். நம்ம விட்ட தண்ணிக்கும் ரவை வேகிறதுக்கும் சரியா போயிடுச்சுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 1 to 1.25 அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுங்க. 1 கப் சேர்த்தனீங்கன்னா நமக்கு இனிப்பு வந்து அளவா இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து இனிப்பு ரொம்பவே அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் 1/4 கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க. இப்ப சர்க்கரை உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை உள்ள சேர்த்துறதும் நல்லா இலகி வருங்க. இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அது சரியா போயிடும். பாருங்க, நம்ம போட்ட சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு ரவையோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு இலக்கம் கொடுத்த மாதிரி தாங்க இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் திக்காகும். இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்பதான் கல்யாண விருந்துகள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதுங்க. அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா கேசரி வந்து சாப்பிட்ற போது திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்ப ரோஸ் எசன்ஸ் உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
பாருங்க இப்ப கேசரி வந்து பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சைய உள்ள சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை வந்து நம்மளுடைய விருப்பம் தாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குறைவா கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். உங்களுக்கு நெய் அதிகமா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் ஆயிலே கூட சேர்க்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. ரவா கேசரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நான் சொன்ன அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க ரவா கேசரி பண்ற போது நமக்கு கல்யாண விருந்துகளை எல்லாம் சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கல்யாண விருந்து டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ரோஸ் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்க்கணுங்க. அப்பதான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்க நம்ம ரவா கேசரி பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான ரவா கேசரி ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.